வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்தன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவினது நான்கார் தத்துவத்தில் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் என்ற ஒரு வாசகத்தை சிந்தித்த போது முற்கால அரசருடைய ஒரு கதையை நாம் சிந்திக்கலாம். ஒரு மகான் ஒரு ஊரில் வாழ்ந்து வருகிறார். அந்த ஊர் அரசர் அதை கண்காணிக்கிறார். அந்த மகான் தினசரி பாடல் பாடி யாசகம் எடுத்து அந்த யாசகத்தில் வரும் அரிசியை சமையல் செய்து சிவனடியார்களுக்கு உணவளித்துவிட்டு மீறும் உணவை தானும் தன் மனைவியும் உட்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு இருக்கும் அந்த நிலையில் இதை கண்ணுற்ற அந்த அரசர் இதை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று, இவருக்கு பணம் காசு எல்லாம் வந்தா இவர் இந்த பக்தியில் சிறந்து ஓங்குவாரா அல்லது மாறுவாரா என்பதை பரீட்சித்து பார்க்க அரசர் எத்தனிக்கிறார். அப்போது அமைச்சரிடம் கூறுகிறார், இந்த மகான் தினசரி அரிசியை பிச்சையாக எடுத்து சென்று சமையல் செய்து சாப்பிடுகிறாரே, இவருக்கு பொன் பொருளில் அதிகம் நாட்டம் இருந்தால், அது கிடைப்பதாக இருந்தால் இந்த வேலையை இவர் செய்வாரா என்று அமைச்சரிடம் கேட்கிறார். அமைச்சர் மகான்கள் யாவரும் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் என்று அரசருக்கு கூறுகிறார். இல்லை, இதை நான் பரீட்சித்து பார்க்க போகிறேன் என்று கூறி தினமும் அந்த வழியாக பாடல் பாடிக்கொண்டு வரும்போது முதல் நாள் நவரத்தினத்தை அந்த அரிசி பாத்திரத்தில் இடுகிறார். மறுநாள் அந்த அரிசி பாத்திரத்தை பார்த்து நவரத்தினத்தை கொண்டு வந்து இங்கே அரண்மனையில் கொடுத்து விடுவார் என்று அரசர் நினைத்தார். ஆனால் வரவில்லை. அப்பொழுது அவர் மாற சாத்தியக்கூறு இருக்கிறது என்று அரசர் நினைக்கிறார். இல்லை, மாறமாட்டார் என்று அமைச்சர் கூறுகிறார். பிறகு மறுநாளும் வரும்போது அவருக்கு முத்து, வைரம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கொடுத்து அந்த 4 நாள் போன பிறகு மறுபடியும் அந்த மகானை அழைத்து வந்து, நீங்கள் அரிசி மட்டும் யாசகம் பெறுகிறீர்களா, மற்ற எது போட்டாலும் யாசகமாக வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்கிறார். அது தெரியாதுங்க, நான் அரிசியை யாசகம் செய்து எடுத்து சென்று என் மனைவியிடம் கொடுத்து விடுவேன். அவர்கள் அதை சமையல் செய்து சிவனடியார்களுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போம். மீதம் உள்ளதை நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம். இல்லை என்ற பட்சத்தில் சிவனே என்று நாங்கள் இருந்து விடுவோம் என்று கூறுகிறார். பிறகு உங்களுக்கு நவரத்தினம், வைரம், முத்துக்கள் இதில் போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அது எது போட்டாலும் எனக்கு தெரியாது, நான் இந்த அரிசியை என் மனைவியிடம் கொடுத்து விடுவேன், அவர்கள்தான் சமைத்து கொடுப்பார்கள் என்று கூற, மனைவியுடன் கேட்டு சொல்கிறேன் என்கிறார். சரி வாங்க, அனைவரும் போகலாம் என்று அரசர், அமைச்சர், மகான் அனைவரும் மகானுடைய மனைவியிடம் சென்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மையார் கூறுகிறார்கள், எனக்கு தெரியாதுங்க, அரிசி கொண்டு வந்து கொடுப்பார்கள், அதில் கல் ஏதாவது இருந்தால் அதை பொறுக்கி இந்த ஜன்னல் வழியாக வீசிவிட்டு நான் அரிசி சாதம் செய்து சிவனடியார்களுக்கு அர்ப்பணிப்போம், மீதம் உள்ளதை நாங்கள் சாப்பிடுவோம் என்று கூறுகிறார். பிறகு அரசர் கூறி, அந்த ஜன்னலுக்கு வெளிப்புறம் சென்று பாருங்கள் என்று சொன்னால், அங்கே அவர் கொடுத்த வைரம், அவர் கொடுத்த நவரத்தினம், அவர் கொடுத்த முத்து அனைத்துமே அந்த ஜன்னலில் வீசப்பட்டிருந்ததை பார்த்து எடுத்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் அரசர் நம்புகிறார், சிவன்தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுக்கு இருக்கும் ஒரே சொத்து சிவன்தான்
எங்களின் ஒரே சொத்து சிவன்தான் என்று மகானும் அவருடைய மனைவியும் கூறுகிறார்கள். ஆக இதை கருத்தில் கொண்டபோது குரு கூறியிருக்கக்கூடிய ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் என்பது தெளிவாகிறது. மகான்கள், இறை உணர்ந்த மகான்கள், அவர்கள் குயவர்களால் செய்யப்படும் அந்த மண்பானையில் உடைந்த ஓடும் செப்பினால் செய்யப்பட்ட நகைகளும் இரண்டுமே அந்த ஓட்டின் என்ன மதிப்போ அதைத்தான் கண்காணிப்பார்கள், அதைத்தான் ஒப்பீடு செய்வார்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் என்ற அந்த வாசகத்துக்கு இணங்க இந்த முற்கால கதை நமக்கு சிந்திக்க, நம்மை சிந்தனையில் ஆழ்த்த ஏதுவாக இருக்கிறது என்று தோன்றியது. இதை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக பதிவு செய்தேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். என்னுள் இந்த விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், என்னுள் வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எனது குருநாதர் குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என்ற வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.